பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 21வது வசனம். அதுக்கு இயேசு, தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரமாக இருக்கிறார்கள் என்றார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாட்களில் பலவிதமான வேதனைகளோடும் துன்பத்தோடும் இருக்கிறவர்களுக்கு கூட இயேசுடைய அன்பு அவ்வளோ அவசியமாக இருக்கிறது. ஆனால் இயேசப்பா என்ன சொல்கிறார் பாருங்கள், என் தாயும் என் சகோதரம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். யார் எப்போ சொல்லிக்கிறார்? யார் அவருடைய வசனத்துக்கு கேட்கிறார்களோ, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ, அவருக்காக ஓட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அந்த தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்கள் தான். நான் அடிக்கடி சொல்லுவேன், யாரை வேண்டுமானாலும் நம்புங்க, இயேசுவை நம்பாதீங்கன்னுவேன். ஏன் தெரியுங்களா? அந்நாட்கள் கர்த்தாவே கர்த்தாவே நாமத்தில் தீர்க்க சொல்லித்தோம் அல்லவா, அற்புதங்கள் செய்தோம் அல்லவா, நீ யாருன்னு தான் கேட்பார். நீ யாருன்னு தான் கேட்பார். என் சித்தத்துப்படி இல்லை, பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பான் என்று கர்த்தர் சொல்லிட்டார். நம்முடைய சித்தம் எப்படி இருக்குது முதல் பார்க்கணும். நமக்கு பிடிச்சதெல்லாம் கரெக்டான வாழ்க்கைன்னு நம்ம நினச்சிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. எனக்கு பிரியமானவர்கள், உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், நம்முடைய ஆக்டிவிட்டீஸ் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறதா இல்லை கிறிஸ்துவுக்குள்ளேயும் இருக்கிறதா? நாம் தேவனுடைய அன்புக்காக ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் பாசங்களும் நேசங்களும் தேவனோடு இருக்கிற நெருக்கத்தை குறைச்சிக்கிட்டே இருக்கும். சில நேரங்களில் இந்த உலக நட்புகளோடு இல்லாட்டினா ஆணுடைய பிள்ளைகள் ஒரு சாராரோடு இணைந்து பேசிக்கிட்டே இருக்கிற சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் தேவனுக்கு விரோதமாக நம்ம செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்ற அர்த்தம். இந்த உணர்வை தேவன் நமக்கு கொடுத்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதனால் தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களை நாம் இருக்க வேண்டும். ஏன்னா இந்த தினத்தில் நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படி இல்லை. ஒரு வேலைக்கு போகிறாங்கன்னா அந்த வேலையில் அவங்க சொல்லும்போது அந்த வார்த்தை எப்படியாப்பட்ட காரியங்களாலும் சரி அவங்க சொன்னால் கீழ்ப்படிவாங்க. ஏன்னா அது சம்பளம் கொடுக்குறாங்க. ஒரு இடத்துக்கு நான் ஊழியத்துக்கு சென்றிருந்தேன். அந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தபோது அங்கே இருக்கிற சில கிரியைகளை கர்த்தர் பேசினார். அவருடைய நாமத்துக்காக நான் ஸ்தோத்திரம் சொல்கிறேன். வேலையில் அவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்தாலும் ஊழியக்காரர் ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா உடனே அங்கே ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி அந்த ஊழியக்காரருக்கு விரோதமாக பேசிடுவாங்க. இதனால் பலவிதமான வியாதிகளும் வேதனைகளும் அவர்களுக்கு நிறைவே வந்து கொண்டிருந்தது. இது அந்த ஊழியக்காரருக்கு தெரியல. பல பெரிய பெரிய பரிசுத்தவான்கள்லாம் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அற்புதம் நடக்கணும், தான் சபையில் அற்புதம் நடக்கணும், தான் சபையில் அற்புதம் நடக்கணும்னு சொல்லி இவர் தாறுமாறாக செலவு பண்ணியிருக்கிறார். 3 நாள் கூட்டம், 7 நாள் கூட்டம், மாலை கூட்டம் என்று சொல்லி இஷ்டம் போல் செலவு பண்ணியிருக்கிறார். ஆனால் ஜனங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் கிடைக்கல. என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால், அந்த கூட்டம் நடத்தும் போது கடைசியில் அவர் ஹோட்டல் ஃபுட் அரேஞ்ச் பண்ணிடுறாரு. ஈவினிங்கில் டிஃபன் வெரைட்டி அரேஞ்ச் பண்ணுறாரு. அதனால் ஜனங்க வராங்க, சாப்பிட்றாங்க, போயிடுறாங்க. ஆனால் மாற்றம் இல்லை. என்ன நடந்துகிட்ருக்குது அப்படின்னு சொல்லும்போது வேறு ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்ருக்குறாங்க. அங்கே போயிருந்த போது அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இந்த சபையில் உங்களுக்கு விரோதமாக கூடிக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால் பிரச்சனை, அவங்களுக்கு வியாதி இருக்கிறது. அதுக்கப்புறம் என்னை குறித்து கேள்விப்பட்டு என்னை கூப்பிட்றாங்க. நான் போகிறேன். கர்த்தர் பேசுகிறார், நீங்கள் என்ன மெடிசன் சாப்பிட்டாலும் இது நல்லாவாது. அதனால் இவர் ஒரு ஊழியக்காரர், அவர் தப்பு பண்ணால் கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய கோபம் வரும். அவருடைய மனைவியோ அவருடைய பிள்ளைகளோ அவருடைய பேர பிள்ளைகளோ தப்பு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தான் அந்த தண்டனை போய் சேரும். யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தண்டனை சேரும். இது இவங்களுக்கு இல்லை அவங்களுக்கு இல்லைலாம் கிடையாது. பாவம் செய்கிறவருடைய ஆத்மா தான் வேதனைக்குள்ளாகும். அதனால் மனம் திரும்புவது ரொம்ப நல்லது. நீங்கள் இதை குறித்து பேசி உங்களுக்குள்ளே ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறீங்க என்று இந்த காரியங்களை குறித்து கர்த்தர் பேசினார். ஒரு சிலர் நல்ல ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க தன்னை விட்டு கொடுத்தார்கள்.
நிறைய ஒரு மாற்றம் வந்தது. அந்த நபர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க, எங்கே போச்சு உங்கள் வியாதி, நல்லாயிடுச்சே என்று சொல்லுகிற அளவிற்கு அவர்கள் அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஒரு சிலரோ எதிர்த்தார்கள். அந்த பாஸ்டர் ஐயா சொன்னாங்க, இன்னமும் அந்த கொடிய வலியிலும் வேதனையிலும் பலவிதமான துன்பங்களிலும் அவர்கள் பட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாமத்திற்காக நாம் கீழ்ப்படிகளாக இருக்க வேண்டும். எங்கே போனாலும் வந்தாலும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அதுதான் நம் இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்வது கூட அச்சடையாளம். இயேசுவின் நாமத்தை உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வர வேண்டுங்க. நீங்கள் தான் உங்களை சேஞ்ச் பண்ண இடம் கொடுக்கணும். நிறைய பேருடைய வாழ்க்கை உலகத்திற்கு இடம் கொடுக்குறாங்க. ஹாஸ்பிட்டலில், வேலையில், ஸ்கூலில், காலேஜில், இல்லை ஒர்க் பகுதியில், கம்பெனிகளில் வேலையில் இருக்கும்போது அந்த வேலையில் நம்ம எப்படி எந்த அளவுக்கு உண்மையை ஒத்துவமாக செஞ்சாலும் உங்களுடைய சம்பளம் மட்டும்தான் வரும். ஆனால் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது ஜென்ரேஷன்ஸுக்கு அது ஆசீர்வாதமாக மாறும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால உங்கள் வேலையில் நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்க, உத்தமமாக இருக்கிறீங்க, நல்ல விஷயந்தான். அது உங்களுக்கு சேலரி மட்டும்தான். ஆனால் கர்த்தருடைய வசனத்தில் நீங்கள் உண்மையை உத்தமமாக இருக்கும்போது ஜென்ரேஷன்ஸோடைய பிளெஸிங்காக மாறும். எனக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தை மூலமாக உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க ஜெபிக்கிறேன். கிருபை தாங்கட்டும், நன்மை செய்யும், ஆசிரியம். இயேசு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.